கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து செய்வதற்கு பூனைக்கு யார் மணி கட்டுவது என்பதை போல இதை ஒருங்கிணைத்து செய்வதற்கு ஏற்ற தலைவர் யார் என்று தமிழக மக்கள் ஏங்கிக் கொண்டிருந்த வேளையிலே களமிறங்கிய தலைவர் தான் நம்முடைய புரட்சி திலகம் சரத்குமார் அவர்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் ஆளுக்கு 5 ரூபாய் போட்டா 5 லட்சம் புத்தகம் 50 லட்சம் புத்தகம் கூட எங்களால் அடிக்க முடியும். அப்படி உணர்ச்சி மிக்க தொண்டர்களின் கூட்டம் எங்களுடைய கூட்டம். ஆளே இல்லாத கட்சியை வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சரத்குமாரா, நீ இந்த ஓராண்டு காலம் நீ போராட்டத்திற்கு எத்தனை பேரை வைத்து நடத்தி கொண்டு இருந்தாயோ அதை ஒரே நாளில் நாங்கள் கூட்டி காட்டி இருக்கிறோம். அணு மின் நிலையம் திறப்பதற்கு சாதகமாக என்னோடு சரத்குமார் வந்து வாதிட தயாரான்னு கேட்கிறார். இதுக்கு எங்களுடைய தலைவர் வரணும். இங்க இருக்கிற தொண்டனே போதும். இங்க இருக்கிற தொண்டனோட நீ வாதிட்டு ஜெயித்து பார். அப்புறம் எங்கிட்ட வா, நான் பார்த்துக்கிறேன். அணுன்னா என்ன, மாலிக்குள்னா என்ன, அணு சேரும் போது என்ன சக்தி வருது, அணுவை பிளக்கும் போது என்ன சக்தி வருது, அந்த அணு சக்தியை மின் சக்தியாக மாற்றுவது எப்படி, அந்த அணு மின் உலைக்கு தேவையான எரிபொருள் என்னென்ன, ரியாக்டர்னா என்ன, இந்த கூடங்குளம் மின் நிலையத்தில் வைத்திருக்கக்கூடிய VVER டெக்னாலஜி என்று உலகத்திலேயே முதலாக அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பம் என்றால் என்ன, அந்த எரிபொருளை எப்படி வேஸ்ட் அந்த வேஸ்டை எப்படி சரி கட்டுவது, இதெல்லாம் வா, நான் வர்றேன், ஒத்தைக்கு ஒத்த வா, என்னோட விவாதம் பண்ணி பார்ப்போம். இதுக்கெல்லாம் என் தலைவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனால் என் தலைவருக்கு எதிராக நிற்பதற்கான அருகதை கூட உனக்கு கிடையாது. சவாலோட சவால். ஆக இன்னைக்கு இந்த நாட்டு மக்களும் பத்திரிகைகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, இந்த ஓராண்டு காலத்திற்கு மேலாக போராட்டம் நடத்துவதற்கு உனக்கு எப்படி பணம் வந்தது என்பதை நாளைக்கே சொல்லு பார்ப்போம். தைரியம் இருந்தாக அதை சொல்லுங்க பார்ப்போம். 1988 ராஜீவ்காந்தியும் கோர்பசேவும் ஒப்பந்தம் போடும்போது நீ எங்க இருந்த? 25 ஆண்டு காலமாக இந்த கட்டுமான பணிகள் நடந்த போது நீ எங்க இருந்த? 13,000 கோடி ரூபாய் செலவு செய்து படிப்படியாக இந்த திட்டம் வளர்ந்த போது நீ எங்க இருந்த? திடீர்னு உனக்கு எப்படி ஞானோதயம் வந்தது? போதி மரத்துக்கடியில் உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருந்தியா? எப்படி உனக்கு திடீரென்று ஞானோதயம் வந்தது? போன வருஷம் செப்டம்பர். காரணம், இந்த தொழில்நுட்பம் வெற்றி பெற்று இந்தியாவிலே அணு மின் நிலையங்கள் திறக்கப்பட்டு விட்டால் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு பல மில்லியன் டாலர் வருமான இழப்பு ஏற்பட்டுவிடும். ஏன்னா இது ரஷ்யாவோட தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை இந்தியா பயன்படுத்திவிடக் கூடாது என்று அமெரிக்க செய்த சதி. உண்மையிலே இந்த உதயகுமாருக்கு இந்த நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்கா? காவேரி பிரச்சனைக்காக உதயகுமார் என்னைக்காவது கண்ணீர் விட்டிருக்காரா? முல்லை பெரியாறு பிரச்சனைக்காக என்னைக்காவது உதயகுமார் பேசியிருக்காரா? இலங்கை தமிழர்கள் லட்சக்கணக்கிலே கொன்று குவிக்கப்பட்ட போது இந்த உதயகுமாருக்கு ஏதாவது அக்கறை இருந்ததா? இன்றைக்கு மீனவர்களை வைத்துக் கொண்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது ஒரு சொட்டு கண்ணீராவது நீ விட்டதுண்டா? மத்திய அரசு பாதுகாப்பாக அணு உலையை அமைத்துள்ளது. அப்துல் கலாம் சொல்கிறார், தேசிய பேரிடர் மையம் சொல்கிறது அந்த அணு உலை பாதுகாப்பானது. அணுசக்தி கழகம் சொல்கிறது, இந்திய அணுசக்தி கழகம் மிகவும் பாதுகாப்பானது. ஆனால் இவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? ஏதோ இவர் ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாராம், அதனால இவர் கடல்ல போற வரைக்கும் பண்ணிட்டு இருப்பார். இன்னைக்கு மக்களை கடல்ல இறங்கியிருக்கான். மக்களுக்கு பாதுகாப்பு அணு இல்லைன்னா பாதுகாப்பு இல்லாத கடல்ல இறங்கி போராட்டம். என்ன போராட்டம்? எதுக்கு போராட்டம்? இன்று அவர் அமெரிக்காவில் இருந்து 40% மின்சாரம் அணு உலையிலிருந்து தான் தயாராகுது. அணுகுண்டு போட்டா நாட்டுக்கு ஆபத்து. அதே அணுசக்தியை வச்சு மின்சாரம் தயார் பண்ணா நாட்டுக்கு வளர்ச்சி. இந்த உதயகுமார், மைப்பா, இவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? அண்ணன் சரத்குமாரை பற்றி என்ன தெரியும்? எங்க அண்ணன் உலகம் சுற்றியவர், உலக அறிவுள்ளவர். அவரை ஏதோ நடிகர் என்று நினைத்து விடாதே. அன்று முதல் இன்று முறை கூடங்குளம் மின்சாரம் தேவை என்று சொல்கின்ற ஒரே தலைவர் நம்ம தலைவர் மட்டும்தான். அரசியல் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, இந்த நாட்டில் மின்சாரமே இல்லாமல் பழைய மாதிரியே நம்ம விளக்குக்கு போயிடணும், சாதாரண விளக்குக்கு போயிடணும், விறகு அடுப்பில் சமையல் செய்வதற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல காரியத்தை செய்துட்டு இருக்காங்க. வை கோபால்சாமி ஒருத்தருக்கார். இந்த தமிழகத்தில் இருக்கின்ற மக்களை கேவலப்படுத்துகின்ற அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்களே,
நீங்கள் தானே அடிக்கல் நாட்டுகின்ற போது இருந்தீர்கள். அடிக்கல் நாட்டும் போது என்ன செய்தீங்க? அது வேண்டாம் சொல்ல வேண்டியதானே? 15 ஆண்டுகளாக உற்பத்தி பண்ணக்கூடிய அளவு வளர்ந்து போயிச்சு. எங்க பொதுச்செயலாளர் செய்வார், 9 மாத கருப்பத்தை கலைக்க முடியுமா? 9 மாதம் கருப்பமாகிவிட்டா கலைக்க முடியுமா? இந்த கூடங்குளம் துவங்குகின்ற வேலையில் நீங்கள் மூடுங்கள் என்றால் எப்படி மூடுவது? டெய்லி தொலைக்காட்சியில் வரலாம். ஏன்னா அந்த கட்சியில் வேறு யாருமே இல்லை. கூடங்குளத்துக்கு போனால் தொலைக்காட்சியில் பாலம் கடலிலே தலப்பா கட்டி கொண்டு அங்கே நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கா, மண்ணிலே தலையை காமித்துக் கொண்டு நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கா, சுடுகாட்டிலே படுத்துக் கொண்டிருக்க. என்னையா இதுக்கெல்லாம் முட்டுப்பிடி வைப்பதற்கு தான் என்னுடைய தலைவன் என்று வந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார். இந்த அதாவது நாங்கள் இளையதளத்தில் வந்து நைட்டில் 8 மணிக்கு இளையதளத்தில் இப்படி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. உங்கள் தலைவரை பற்றி கூடங்குளத்தில் இருக்கின்ற மைப்பா யாருன்னே தெரியல, மைப்பா உதயகுமாரா இவர்கள் வந்து இளையதளத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இளையதளத்திலே பேசுகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு மகாத்மா காந்தி, பேச்சு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு மகாத்மா காந்தி. அந்த பேச்சு சுதந்திரத்தை மீறி பேசியிருக்கிறார்கள் 2 பேரும். பேச்சு சுதந்திரம், எனக்கும் பேச்சு சுதந்திரம் தான். அதுக்கான வாடா போடான்னு பேச முடியுமா? வல்கர் அசிங்கமா பேச முடியுமா? எதிரியும் வாங்க போங்க தான் பேசுறோம். அதை கூட விட்டு அந்த மைபா பேசிய பேச்சு உண்மையாக என் தலைவன் மட்டும் என்னை தடுக்கவில்லை என்றால், என் தலைவன் சொல்லிவிட்டான், நாம் ஜனநாயக வழியில் அரசியல் பண்ணி கொண்டிருக்கின்றோம் துணைத் தலைவர் அவர்களே, நாம் அவருக்கு காந்தி வழியில் நம்மளுக்கு போராட்டத்தை நிறுத்தி அதை ஜெயிப்போம். பாருங்க, உண்மையாகவே தாய்மாரனை கையெடுத்து கும்பிடுறேன். ஏன்னா அவங்கள மாதிரி எனக்கு பொட்டலம் வாங்கி தர தெரியாது, சாப்பாடு வாங்கி தர தெரியாது. ஆனால் என் தலைவன் அழைத்ததுக்காக இந்த தமிழகத்தில் இருக்கின்ற மின்சாரத்தினுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக நீங்கள் உங்கள் பசியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உண்ணாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். பாராட்டுகிறேன், உண்மையாக பாராட்டுறமா. என் தலைவன் வந்து சுயநலவாதி அல்ல. தலைவர் பற்றி பேசுகின்ற பொழுது நீங்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உண்ணாநோம்பு இருங்கன்னு சொன்னாங்க. ஐயா, தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்க உண்ணாநோம்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக உண்ணாநோம்புக்காக என் தலைவன் உத்தரவிட்டார். நீங்கள் வந்திருக்கிறீர்கள், குடும்பத்தோடு வந்திருக்கிறீர்கள், குழந்தை குட்டி அழைத்து வந்திருக்கிறீர்கள். தாய்மார்களே, உங்களை நான் கையெடுத்து கும்பிடுகின்றேன். இது உண்மையான உண்ணாநோம்பு, இது உண்மையான உண்ணாநோம்பு, உண்மையான உண்ணாநோம்பு என்பதை மறந்துவிடக் கூடாது. என் தலைவன் சொல்லுவான், என்ன சொல்லுவாரு? உலகத்தில் 413 அணுகுலை இருக்கிறது, உலகத்தில் 413 அணுகுலை இருக்கிறது. இந்தியாவிலே 21 அணுகுலை இருந்து கொண்டிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் அடிக்கல் நட்டியது கல்பாகம் அணுமில்லையா? பெருந்தலைவர் காமராஜர் அடிக்கல் நட்டியது கல்பாகம் மின்சாரம், அணு மின்சாரங்க. எப்படி போயிட்டு இருக்கு? அது உடைஞ்சு போச்சா? தமிழகத்திலே ஒரு உண்மையான தமிழ் பற்று உள்ள, நாட்டு பற்று உள்ள ஒரு தலைவன் நம்ம தலைவன் தான். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எங்களுக்கு 2 தொகுதிகளை கொடுத்து ஒப்பந்தம் போட்டாங்க. இன்று வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த ஒப்பந்தத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் நம்ம தலைவர், மாறல. இன்று வரைக்கும் அந்த ஒப்பந்தத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் நம்ம தலைவர். 2 நாளைக்கு முன்னால பார்த்துருப்பீங்க, ஒரு தலைவர் ஏர்போர்ட்ல போகும்போது பார்த்தீங்க. என்ன கேட்டான்? 4 எம்எல்ஏ என்ன ஆச்சுன்னு கேட்டான். ஒன்று தெரியும் சொல்லு, தெரியாதுன்னு சொல்லு, இல்லை போறவனை எங்கேயாவது சொல்றேன்னு சொல்லிட்டு போ. அங்கே நாக்க கடிதான் சண்டை போறோம். என்னையா இது? அரசியல் பண்றார். அந்த அரசியல்வாதிக்கும் நம்ம தலைவர் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த அரசியல்வாதிக்கும் நம்ம தலைவர் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்படிப்பட்ட தலைவன், இப்படிப்பட்ட தலைவரை அந்த உதயகுமார் கேட்கின்றான். 5 பேர் 10 பேர் வைத்துக் கொண்டு அரசியல் கட்சி நடத்துகிறாயா? நீ சொன்ன அன்னைக்கு மாற்ற 53 மாவட்டத்தில் குடும்பமே இருக்காச்சாயா? கேட்கிற என்ன கேட்கிறான்? உனக்கு 5 பேர் 10 பேர் தான் கூட இருக்கான். தலைவனுக்கு கேட்கிற கேள்வி, உன்னிடம் 5 பேர் 10 பேர் இருந்து கொண்டிருக்கிறார்களே, நீ ஒரு அரசியல் கட்சி தலைவரா? 53 மாவட்டத்திலே நம்முடைய தொண்டர்கள், சமத்துவ தொண்டர்கள், அருமை அண்ணனுடைய நாடின் நரம்புகள், தமிழ் பற்று உள்ளவர்கள், இந்த நாடை காப்பாற்றக்கூடியவர்கள் கொடும்பாவே இருக்கார்கள். அன்னைக்கு பார்க்கலையா நீ? கொடும்பாவே அவ்வளவு மின்சாரம் நமக்கு தேவை. அணு உலையை உற்பத்தி பண்ற மின்சாரம் எல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில் முன்னால மறியல் பண்ணாங்களே, எங்க தொண்டர்கள் பார்க்கவில்லையா?
மாற்றமிக்க ஒரு தமிழர் தலைவர் என்று சொன்னால் எங்கள் தலைவர் சரத்குமார் அவர்கள் மட்டும்தான். இந்த தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு கூடங்குளம் மின்சாரம் தேவை என்ற உணர்ந்த காரணத்திற்காக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உதயகுமார் போன்றவர்கள் இந்திய இறையாண்மைக்கு, இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு, இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்கு சவாலாக இந்திய நாட்டை எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியும் என்று திட்டமிட்டு 2 பெரிய வல்லரசு நாடுகளுடைய ஒப்பந்தத்தை கேள்விக்குரியதாக்கி ஒரு சில பகுதி மக்களை வைத்துக் கொண்டு அப்பாவி மீனவ மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், மீனவ சமுதாயத்தின் நண்பன் எங்கள் தலைவர் அண்ணன் சரத்குமார் அவர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். மீனவ சமுதாயத்தின் எதிரி அன்பு சகோதரர் உதயகுமார் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். இரண்டிற்கும் காரணம் இருக்கிறது. வேதாரண்யத்தில் ஒரு மீனவன் சுடப்பட்டு இறந்தால் ஓடோடி சென்று நாகையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி வேதாரண்யம் மீனவர் வீட்டிலே சென்று அந்த குடிசைக்கு சென்று பண உதவி செய்து அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொன்ன தலைவன் எங்கள் தலைவர் சரத்குமார் அவர்கள். இலங்கை கடற்படை, இலங்கை மீனவர்கள் தமிழ் மீனவர்களை தாக்கி அவர்களது உயிருக்கு, உடமைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய போது தொடர்ந்து நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூட்டை கண்டித்து ராமேஸ்வரத்திலே பலாயிரக்கணக்கான சமத்துவ மக்கள் கட்சி தொண்டர்களை திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியவர் அண்ணன் சரத்குமார் எம்எல்ஏ அவர்கள். ஆர்ப்பாட்டம் நடத்தியது மட்டுமல்ல, ஏறத்தாழ கடந்த 7 ஆண்டுகளாக இலங்கையிலே சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற 5 மீனவ குடும்பங்களில் அந்த சகோதரிகளை, சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற அந்த தமிழ் மீனவருடைய மனைவிகளை, துணைவியாரை அழைத்து வந்து ஒவ்வொருவருக்கும் 50,000 ரூபாய் காசோலை வழங்கி அவர்களுக்கு ஆறுதல் சொன்ன தலைவர் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்கள். இதையெல்லாம் விட இன்னும் தொலைநோக்கு திட்டத்தோடு மதுரையிலே 2010 பிப்ரவரி 10ஆம் நாள் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு நடைபெற்றது. நண்பர்களே, தமிழ்நாட்டின் எந்த அரசியல் கட்சியும் நிறைவேற்றாத ஒரு தீர்மானம் தமிழகத்தில் வாழ்கிற மீனவ சமுதாய மக்களுக்கு சட்டமன்றத்திலே தனி இடம் ஒதுக்கி தரப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய ஒரே கட்சி சமத்துவ மக்கள் கட்சி என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் இந்த உதயகுமார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏழைகளையும் பெண்களையும் குழந்தைகளையும் முன்னே நிறுத்தி காந்திய வழியிலே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறாராம். பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவர்கள் வேலைவாய்ப்பு பறிமுறை இருக்கிறது. வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல முடியவில்லை, பாஸ்போர்ட்டிலே என்ட்ரி போட முடியவில்லை. இந்த 1 ஆண்டு காலமாக அவர்கள் தொழில் கெட்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுடைய படிப்பு கெட்டிருக்கிறது. இன்னும் அதிகபட்சம் சொல்ல வேண்டுமேயானால் மீனவ கிராமங்களில் திருச்சபைகளுடைய வளர்ச்சிக்காக, அந்த குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காக மீனவர்கள் எல்லாம் சேர்ந்து தெரிப்பு என்று சொல்லக்கூடிய அவர்களாக தங்களுடைய வருவாயில் 10 1 பங்கை கொடுத்து அந்த தெரிப்பு பணத்தை வசூலித்து அங்கு இருக்கிற திருச்சபை வளர்ச்சிக்கு பயன்படுத்திய பணங்கள் எல்லாம் இவருடைய கோமாளித்தனமான போராட்டங்களுக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, இவர் மீனவ நண்பனா எதிரியா சொல்லுங்கள். அப்படிப்பட்ட எதிரி என்பதை மக்களுக்கு புரிய வைக்கதான் இந்த உண்ணாவிரதம் ஒழிய எவருக்கும் எதிராக நடைபெறுகிற உண்ணாவிரதம் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவை கூட்டத்திலே என்ன முடிவெடுத்தார்? கூடங்குளம் பகுதி மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யாமல், அங்கு இருக்கிற பாதுகாப்பு விவரங்களை தெரிந்து கொள்ளாமல், பாதுகாப்பு சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து முடிவெடுக்காமல் கூடங்குளத்தை திறக்க கூடாது என்று சொல்லி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் தெரிவித்தாரே.
அவருடைய ஒருதலை பட்சமாக செயல்படுகிறாரா? பிறகு மத்திய அரசு குழு, தேசிய பேரிடர் மேலாண்மை மைய நிர்வாகிகள், அப்துல் கலாம் என்ற மாபெரும் விஞ்ஞானிகள், மாநில அரசு குழு எல்லாம் வந்து பார்த்த பிறகு பாதுகாப்பு சரியாக இருக்கிறது சொன்ன பிறகுதானே முதலமைச்சர் அவர்கள் கூடங்குளம் திறக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். உங்களுக்கு பிடிக்காததை, உங்களுக்கு புரியாததை யார் சொன்னாலும் அவர்கள் எதிரிகள் என்ற பாடியிலே அப்பாவி மக்களை வைத்துக் கொண்டு என்ன ஒரு அராஜகம்! காவல்துறை தலைவருடைய உதவியாளருடைய துப்பாக்கியை எடுத்துக்கொண்ட ஒரு காட்சி தமிழகத்திலே இதுவரை எங்காவது இருக்கிறதா? இன்னும் அந்த துப்பாக்கியை நீங்கள் ஒப்படைக்கவில்லை. அந்த துப்பாக்கியிலே 9 தோட்டா இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர்கள் 9 தோட்டாவிலும் 9 பேரை சுட்டுக் கொன்றால் அதற்கு யார் பொறுப்பு? இந்த சிறப்புமிகு உண்ணாவிரத போராட்டத்தின் இறுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள். தீர்மானம் 1, மாநில அரசு குழு, மத்திய அரசு குழு, தேசிய பேரிடர் மேலாண்மை மையம் போன்ற அமைப்புகள் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பை உறுதி செய்த பிறகு கூடங்குளம் பகுதி மக்கள் உதயகுமாரின் தவறான பிரச்சாரத்தை புறக்கணித்து போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 2, கூடங்குளத்தில் முதல் கட்டமாக 2 அணு உலைகளில் உற்பத்தியாக இருக்கும் மின்சாரம் முழுவதையும் தமிழ்நாட்டிற்கே வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை இக்கூட்டம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. கூடங்குளம் பகுதி மக்களுக்கு பல்வேறு பாதுகாப்பு, சமூக நல, தொழில் திட்டங்களை அறிவித்து முதல் கட்டமாக 500 கோடி ரூபாய் ஒதுக்கியதற்கும், அடுத்த ஆண்டு இறுதிக்குள் தமிழகத்தை மின் மிகு மாநிலமாக மாற்ற பல்வேறு முயற்சிகளை எடுத்து வரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இக்கூட்டம் பாராட்டினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து தமிழகத்தில் 100 இடங்களில் அணு மின் உற்பத்தி குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு பொதுக்கூட்டங்கள் நடத்துவது என்று இக்கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானிக்கப்படுகிறது. 100 பொதுக்கூட்டங்கள் முடிந்த பிறகு கோவையில் இருந்து கூடங்குளம் வரை சமத்துவ தலைவர் புரட்சி திலகம் அவர்கள் தலைமையில்